வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு 2 மாச திருவிழா, ஐபிஎல் திருவிழா வந்து நாளையோட முடிய போகுது. த கிராண்ட் ஃபினாலே ஐபிஎல் 2025 பிட்வீன் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் லெட் பை ரஜத் பட்டிதர் வெர்சஸ் பிபிகேஎஸ். இப்போ புதுசா அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, தி மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கிளாஷ். ஸோ கபிலன் ரோஸ் அடிச்சிட்டான், அடுத்து வேம்புலி அடிக்க வந்துட்டே இருக்கான் நாளைக்கு. இதுதான் நம்மளோட தம்ப்நெயில் டைட்டில். ஸோ ரெண்டு எக்ஸைட்டிங் டீம்ஸ் லாக் ஹார்ன்ஸ் ஆன் பிட்வீன் ஈச் அதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் மேடி. உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. தான் இனிஷியல் தாட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயங்கரமான ஐபிஎல். பிகாஸ் எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கவங்களும் வந்து பெருசா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல டீமா விளையாடுறவங்க மட்டும் தான் 2 ஃபைனல் இருந்திருக்காங்க. இஃப் யூ சி யார் வந்து நல்ல நல்ல டீம் ஒர்க்கா பில்ட் பண்ணி, எனக்கு ஆரஞ்சு கேப் வேணா பர்பிள் கேப், நீ நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இந்த இடத்துல நலிஃபை ஆயிடுச்சு இந்த ஐபிஎல். சூரியகுமார் அதை வந்து 25+ ஸ்கோர் கன்சிஸ்டன்டி, பட் ஒரு கிளச் சுச்சுவேஷன்ல டீம் பர்ஃபார்ம் பண்ணனால வின் பண்ண முடியல. பிகாஸ் நிறைய கேம் வந்து இம்ப்ரவைஸ் ஆயிடுச்சு. டீமுக்கு டீம் வந்து ஓகே, நம்ம ஒருத்தரை நம்பி ஆனா விளையாட முடியவே முடியாது, நமக்கு 2-3 ஆள் வேணும் வின் பண்றதுன்னு சொல்லி டீம் ஒர்க்கா பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இதுக்கப்புறம் இதான் பேட்டர்னா மாறப்போகுது. எவல்யூஷனா நிறைய எனக்கு தெரிஞ்சு 52 200+ ஸ்கோர்ஸ் நினைக்கிறேன். இதான் ஹையஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். ஸோ அது ஏறிட்டே 200 தான் போகும் இனிமே. 200 இஸ் நியூ 180 மாதிரி மாறிடுச்சு. ப்ராப்ளம் வித் இம்பாக்ட் நிறைய வந்து டாக்டிக்கல் டிசிஷன்ஸ், நிறைய வந்து குயிக் கேமியோஸ்லாம் வந்து நிறைய டீமை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு வந்து டிசர்வ்டு. இது ஒரு 2 டீம் வரணும்னா ப்ராப்ளி மும்பையும் வந்திருக்கலாம். பிகாஸ் அவங்க ரொம்ப பேக்ல இருந்து முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்லலாம் ப்ராப்ளி இது டிசர்வ்டு டீம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவங்க 2 டீமும் 2 ஃபேன்ஸும் வந்து காத்துல தவம் இருந்திருக்காங்க. 18 இயர்ஸ் தவம். ஸோ யாரோ ஒருத்தருக்கு வந்து டேஸ்ட் விக்டரி, அந்த ஃபேன்ஸ் என்ன சொல்றது, காலர் தூக்கிட்டு சொல்லிக்கலாம், நாங்க வந்து இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி ப்ரைடா பண்ணதுக்கு நாங்க வந்து ட்ராஃபி வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ யார் டிசர்வ்டுன்றத நாளைக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் ஈக்குவல் பவர், ஈக்குவல் வெயிட்ஸ், ஈக்குவல் கண்ட்ரிபியூஷன்ஸ் உள்ள டீம் தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் யாருக்கு சப்போர்ட் பண்றதை நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். சரிங்களா, நம்ம ஓகே. கிறிஸ்கிட்ட வா. ஆமா, ரெண்டு ஈக்குவலி டிசர்வ் டாப் 2 டீம்ஸ் 1-2 அந்த ரெண்டு பிளேஸோட டீம் தான் ஃபைனல் மோத போறாங்க. ஸோ அதான் செம எக்ஸைட்டிங் கான்டெஸ்டா இருக்கும். அண்ட் இது அவங்களோட மெய்டன் ஐபிஎல் ட்ராஃபி. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கும் சரி, அந்த ஃபேன் பேஸும் சரி, அந்த ஸ்டேட் கிரிக்கெட், அந்த அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மொரல் பூஸ்ட். ஸோ யா கிறிஷ், உன்னோட தாட் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்சிபியடா? என்னது ஆர்சிபியான்னு கேக்குறேன். ஆர்சிபி தான், ஆர்சிபி தான். கப்பு பஞ்சாப் வந்துட்டு என்ன சொல்றது, நாளைக்கு ஹியூமனிட்டியை சேவ் பண்ண போறது பென் கட்டிங் மாதிரி. மார்க்கஸ் ஸ்டைனிஸும் ஸ்ரேயஸ் ஐயரும் நாளைக்கு ஹியூமனிட்டியை சேவ் பண்ணுவாங்க. இந்த கேப்டன் ஃபென்டாஸ்டிக் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கண்டிப்பா ஹியூமனிட்டியை சேவ் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் 18 வருஷம் இருந்திருக்காங்க. மோர் டிசர்வ் டீம் தேன் ஆர்சிபி நான் சொல்லுவேன், பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். ஏன்னா எங்கேயாவது வந்துட்டு உனக்கு விராட் கோலி அப்படின்ற ஒரு இங்கேயாவது வந்துட்டு விராட் கோலி அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அங்க வந்துட்டு சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங் தான் ஸ்ரேயஸ் ஐயர். அதனால வந்துட்டு இன்னொன்னு, ஜெயிச்சு காட்ட கேப்டன், எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காரு. அதனால வந்துட்டு அது பேசுவோம், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத லேட்டர் பேசுவோம். பட் சொன்ன மாதிரி 2 டீமுமே டிசர்வ்டு தான். பட் டாக்டிக்கல் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத லேட்டர் செகண்ட் இதுல பேசுவோம். பிளஸ் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைனல் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. கிட்டத்தட்ட 2016 நடந்துச்சு, எஸ்ஆர்ஹெச்சோ இல்ல இவங்களா அப்படின்னு நியூ கேப்டன் நியூ டீம்ஸ் கப் அடிக்கிறது. அது இப்பதான் திரும்பி நடக்குது. அது என்னன்றத பார்ப்போம். ஆமா, புரியுது. ஜிடி அடிச்சாங்க. பட் ஆனா ஜிடி வந்து நியூலி ஆடட் டீம். பட் இது வந்து ஒரு ஆதி காலத்துல இருந்து 2008 ஐபிஎல் இருந்து ஆடிட்டு இருக்கிற ஒரு 2 டீம், அந்த 18 வருஷம் ஆடின ஓல்டு ஆன ஒரு டீம் அடிக்க ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டிராஃபி இந்த 2 டீம் பிட்வீன். இல்ல, ஜிடி கூட இன்னொரு டீம் ஆடினது ஆர்ஆர் தான் ஃபைனல் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆர்ஆர். ஆமா, அதனால நியூ சாம்பியன்ஸ் ஆர்ஆர். இதுல ரெண்டுமே வந்துட்டு ஜெயிக்காத டீம். அதுல ஆர்ஆர் ஆல்ரெடி ஒரு ஜெயிச்சிருக்காங்க, அந்த இது சொல்றேன். ஆமா. சொன்ன கான்செப்ட் என்னன்னா, ரெண்டுமே யாராவது ஒருத்தர் புதுசா சாம்பியன் ஆவாங்கிறது. 2016 தான் கடைசி. நல்ல பாயிண்ட்.
ஆக்சுவலா மக்களே, அவன் வந்து ஆர்சிபிக்கு தான் வந்து அகைன்ஸ்டா பேசுறான். ஸோ ப்ராப்ளி நீங்க நினைக்கலாம், என்னடா ஆர்சிபிக்கு எப்ப பார்த்தாலும் அவர் வந்து இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிச்ச ஃபேக்ட். ஏன்னா அவருக்கு டீம் வந்து ஓகே பர்ஃபார்ம் பண்ணல. பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்ப இல்ல, கிறிஸ் வந்து இப்போ இல்ல, அந்த வீடியோல இல்ல. ஆப்வியஸ்லி அவர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு என்கிட்ட. அதை நாங்க அட்டர் பண்றோம். ஏன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ரிவியூல, நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் ஆச்சு. அந்த ப்ரிவியூலயே வந்து நாங்க டிஸ்கஸ் பண்றப்ப பஞ்சாப் பத்தி சொல்லிருவோம். ஸோ பஞ்சாப் வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க, குவாலிஃபை 2ல வருவாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த மாதிரி பேலன்ஸ்டு டீம் எடுத்திருக்காங்கன்றத நாங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். உடனே வந்து நாங்க ஜென்ரலா ஓகே இவங்க எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி தோக்கணும் மந்திரம் போடுறோம் அதுக்காக வந்து சொம்படிக்கிறாங்கன்னு கிடையாது. நாங்க நாங்க வந்து என்ன பேசுறோன்றத நீங்க வந்து பாக்கணும்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, சும்மா வந்து நாங்க ஆர்சிபிக்கு வந்து அகேன்ஸ்டா பேசுறோம், நீங்க என்ன பெரிய ஆளான்னு சொல்லிட்டு. நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், நீங்க ப்ரிவியூ வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல டைம்லைனோட மென்ஷன் பண்றோம். சோ அதுக்காக தான் சொல்றோம். நாங்க வந்து சும்மாவா கிடையாது, டீம் என்ன தோக்குறோ அதை மென்ஷன் பண்ணி பேசுறோம். அதுதான் கிருஷ். அவங்க சும்மா வந்து கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறோம். ஆரம்பிடா. ஓகே. ஓகே, இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டீங்க இப்போ எப்படி மேட்ச் போகும் அப்படின்னு. ஸோ இப்போ சம்மரைஸ் பண்றேன் திரும்ப. குவாலிஃபயர் 1ல வந்து பிபிகேஸை வந்து ஆர்சிபி ட்ராஷ் பண்ணியிருக்காங்க, லிட்ரலி ட்ராஷ்ட். ஒண்ணுமே இல்லாமல் கம்ப்ளீட் ஒன் சைடட் அஃபேர். ஸோ ஃபைனல்ஸ்க்கு வர இப்போ உங்க ஸ்ட்ராட்டஜிக்காக கொஞ்சம் பேசலாம். இப்போ நம்ம ஃபைனலுக்கு வர போறோம். ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் ரெண்டுமே. ஆர்சிபி வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு 4 to 5 days ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றாங்க. சண்டிகர்ல மேட்ச் ஆடிட்டு பயங்கரமா ரெஸ்ட் எடுத்துட்டு ரிஜுவனேட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் டே அண்ட் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு பயங்கர ரெஃப்ரெஷிங்கா வர்றாங்க. பட் ஆன் த அதர் சைட் பிபிகேஎஸ் ஒரு வெரி ஹை ப்ரெஷர் கேம் ஆடிட்டு திரும்ப அப்படியே இன்னொரு ஹை ப்ரெஷர் கேம் ஆட போறாங்க ஃபைனல். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் லெவல்ல இதா இருக்கும். பட் அகைன் ஆன் கான்ட்ரரி, பெருசா இன்ஜூரிஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடுமே. பிபிகேஎஸ் இந்த பர்டிகுலர் 11 எந்த 11 ஆனாங்களோ சேம் 11 தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபியுமே சேம் 11 தான் கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி லிவிங்ஸ்டன் எல்லாம் தூக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், ஃபைனலே வந்துருச்சு. இனிமே தூக்கி யாரையாவது புதுசா ட்ரை பண்றதுக்கு அவரே ஆடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிள் தூக்கிறதா லாஸ்ட் வந்து தூக்கி இருக்கணும், அவங்க தூக்கல. ஸோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ் ஒன்ட்ட ஸ்டார்ட் பண்றேன்டா. பிபிகேஎஸ் ஜெயிக்கும்னு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க என்னென்ன நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஆர்சிபி வந்து அவங்கள ஒரு தடவை அடிச்சிட்டாங்க ஃபுல்லா. அண்ட் அவங்க போட்ட பிளான்ஸ், அவங்க பிரிங் அப் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஹேசல்வுட் வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹேசல்வுட் வெர்சஸ் ஜாஷ் இங்கிலீஷ் மெயினா, அதுக்கப்புறம் யஷ் தயால் வெர்சஸ் பிரப்சிம்ரன், அண்ட் சாரி பிரியான்ஷ் ஆரியா, அப்புறம் புவி வெர்சஸ் பிரப்சிம்ரன். ஸோ இந்த மேட்சப்ஸ் எல்லாமே அவங்க ரெடியா டெம்ப்ளேட் படி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் சுயாஷ் சர்மா வந்து ஒரு நைட் மேர் அகேன்ஸ்ட் பிபிகேஎஸ். ஸோ அவங்க அதான் நான் போட்ட பிளான் இன்னைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒர்க் ஆயிருக்கு. அந்த மாதிரி பிபிகேஎஸ் வந்து தோத்துருக்காங்க, ஒரு அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபைனல்ல வந்து திரும்ப அதே டீமை வந்து நீ மீட் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீ எடுத்துட்டு வருவ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க இம்ப்ளை பண்ணாங்கன்னா பிபிகேஎஸ் கேன் சிட் அஹெட் ஒன் ஸ்டெப் தேன் ஆர்சிபி அப்படின்னு நீ என்ன சொல்லுவ? முக்கியமான விஷயம் என்னன்னா டாஸ் ஃபேக்டர். மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணா ஸ்ரேயஸ் வந்துட்டு பவுலிங் தான் போடுவார்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவங்க எல்லாருமே நீங்க நல்லா பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லன்பூர்ல ஆர்சிபி நல்லா பண்ணாங்கன்றத விட பிபிகேஎஸ் யாரு கூடயுமே நல்லா பண்ணல முல்லன்பூர்ல, எக்ஸப்ட் சிஎஸ்கே கூடயும் நம்ம அந்த கேட்ச் விட்டதாலதான் 82/5 இருந்து 200 போச்சு. அந்த 2 கேட்சையும் பிடிச்சிருந்தோம்னா அந்த மேட்சும் அவங்க பண்டில் அவுட் ஆயிருப்பாங்க. முல்லன்பூர்ல அவங்களோட ரெக்கார்ட் சரியில்லை. அவங்க டீம்ன்றதை விட மொத்தம் 5 மேட்ச் சேர்த்து 26 ரன் தான் அடிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் இன் முல்லன்பூர். அதுவே வந்துட்டு இதுல அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல, ஒரு மேட்ச் 97 நாட் அவுட், ஒரு மேட்ச் 87 நாட் அவுட். சரியா, ஃபர்ஸ்ட் மேட்ச். அதனால வந்துட்டு இந்த கிரவுண்ட் வேற, இந்த பிட்ச் வேற, பிளஸ் இங்க இருக்கிற எல்லாமே, பிளஸ் ஃபைனல்ஸ் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் இன்னொரு மேட்ச் அதுக்கு முன்னாடி அதே டீம் கூட தோத்துட்டு வந்திருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த அப்ளிகேஷனை தான் கரெக்டா அவங்க மும்பை கூட இது பண்ணாங்க அந்த கிரவுண்ட்ல. அதே பேட்டர்ன் தான், சிம்பிள். உங்களோட பிளான் ஏ வந்துட்டு டக்குன்னு ஒரு 2 விக்கெட் விழுதுன்னா அடுத்த வந்துட்டு அதே பிளான் ஏல போகாம டக்குன்னு பிளான் பிக்கு என்ன இருக்கோ அதை வந்துட்டு இது பண்ணணும். அந்த இதை மட்டும் அவங்க கரெக்டா இது பண்ணாலே 180 to 200க்கு அழகா அவங்க என்ன இதா பேட்டிங் ஆனாலும் ஒரு 180ல இருந்து 200க்குள்ள அவங்க கொண்டு வந்துடலாம். ஒரு 2-3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் தான் அவங்க வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த மட்டும் அவங்க ஒருவேளை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா சொல்றேன், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிளஸ் அவங்க என்னன்னா, நீ இது சொல்ற ஹேசல்வுட் எல்லாமே சொல்ற, பும்ராவே வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷ் டேக் ஆன் பண்ணிட்டாரு.
அதுதான் நீ வந்துட்டு நம்ம என்ன கேட்டா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஹேசல்வுட் கிரேட்டர் than பும்ரா. பும்ரா வந்துட்டு சீட் கோடு. நீ பும்ராவை வந்துட்டு நீ நல்லா பார்த்தன்னா ஹேசல்வுட் 10 மேட்சுக்கு 4 மேட்ச் அடி வாங்குவாரு. பும்ரா வந்துட்டு ஒரு சீசனுக்கு ஒரு மேட்ச் அடி வாங்கினாலே பெருசு, அதுவும் 10 எக்கானமில. நீ நல்லா பார்த்தன்னா ஹேசல்வுட் இதே பஞ்சாப் கூடயான்னு தெரியல, பெங்களூர்ல வச்சு அடி வாங்கினாரு. ஒரே ஓவர்ல 3 6 என்னமோலாம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கூட யாரு கூட தெரியல, டெல்லி கூட நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பும்ராவே டேக் ஆன் பண்ணிருக்கோம் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல அவங்க உள்ள போவாங்க. அதனால அதை கரெக்டா எப்படி இது பண்றோம் அதுன்றது, பிளஸ் இந்த பிச்சில் நின்று வராது பால், நல்லா பேட்டுக்கு வரும். அந்த விஷயத்தை இது பண்ணணும். பிளஸ் அவங்களோட ஓப்பனிங் 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஓரளவு அவங்க 2 பேர் மட்டும் பவர் பிளே ஒரு 6 ஓவர் கூட நிக்க வேணாம், ஒரு 5 ஓவர் ஆடி விக்கெட்டை விடாம, அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ல ஒரு விக்கெட் கூட விடாம ஒரு 35 to 40 அடிச்சா போதும். அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 8 பேர் பேட்டிங் ஆடுவாங்க, வர்றவங்க எல்லாம் சுத்தலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும் ஒரு 6வது ஓவர் 7வது ஓவருக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாலே அந்த ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணிடுவாரு. ஒரு சைடு அவர் நின்னா போதும். அதுதான் பிபிகேஸோட பேட்டர்னா இருக்கணும். ஓகே, சரிடா. இப்போ அதான் நீ சொன்ன சம்மரைஸ் பண்ணிட்ட கரெக்டா. எனக்கு 2 3 பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா, நீ சொன்ன ஓப்பனர்ஸ் வந்து எனக்கு ஒரு பிரியாங்க் கொஸ்டின் ஷாரியா. இருக்கு. சரி. எனக்கு நீ பேசலடா கிறிஸ், நீ வந்து பிபிகேஎஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்ற. எனக்கு வந்து பிபிகேஎஸ் ப்ராபப்ளி ஹர்தீப் பிளரை உள்ள கொண்டு வர முடியுமா, கைல் ஜேமிசனை தூக்கிட்டு? அந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ப்ராபப்ளி ஒரு பிகஸ்ட் ரவுண்டு ஹர்தீப் பிளர் அகைன்ஸ்ட் த ஆர்சிபி வந்து ஃபுல்லா ரைட் ஹேண்ட் டாமினன்ஸ், தே டோன்ட் ஹேவ் எனி லெஃப்ட் ஹேண்ட் இந்த மிடில். குணால் பாண்டியா மட்டும்தான் இருக்காருன்றப்போ ஒரு ஆர்ஜ் இருக்குமா, நான் ஹர்தீப் பிளர் மாதிரி ஒரு கொண்டு வரேன். ஏன்னா உனக்கு ஸ்விங் பண்றதுக்கு வைசாக் விஜயகுமார் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷீப் சிங் டாப்ல இருக்காரு, அது வேற யார் இருக்கா, இன்னொரு பவுலரு உமர் ஜாய், 3 பேர் இருக்காங்கன்றப்போ சாயின்ஸ் வந்து அவர் ஃபுல் பவுலர் கிடையாது. சோ இந்த 3 பேர் ஸ்விங் இருக்காங்கன்றப்போ நீ வந்து ஹர்தீப் பாரை உள்ள கொண்டு வரது ஒரு பெட்டர் ஆப்ஷன், பிகாஸ் யூ ஆர் ரூட்டிங் டு பஞ்சாப். சோ இது இல்ல, என்ன கேட்டா நான் வைசாக் விஜயகுமாருக்கு பதிலா வேணா ஹர்ப்ரீத் பாரை கொண்டு வருவேன் தவிர ஜேமிசன் கண்டிப்பா வேணும். ஜேமிசன் வந்துட்டு பவர் பிளேல கண்டிப்பா அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர் ஸ்விங் ஆகும். அத ஜேமிசனை வச்சுதான், நீ ஜேமிசன் அளவுக்குலாம் வைசாக் விஜயகுமாரால ஸ்விங் பண்ண முடியாது. அவர் வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் இதுல பவுலர் தான். பவர் பிளேயர்லாம் நீ வந்துட்டு வைசாக் விஜயகுமாரை நம்பி போக முடியாது. மும்பை கூட நல்லா போட்டாரு பவர் பிளேல வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா பவர் பிளேல எங்க போட்டாரு வைசாக்? பவர் பிளேல போட்டானா? இல்ல, பவர் பிளேல ஜேமிசன் மாதிரி நீ நம்பி போக முடியாது. பவர் பிளேல இல்ல கரெக்ட் தான். பவர் பிளேல வைசாக் வந்து 7வது ஓவர் தான் போட்டார், சூப்பரா போட்டார். 2 ரன் 3 ரன் கொடுத்தாரு. நீ வைசாக் வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ணணும். ஆனா நீ யார தெரியுமா தூக்கலாம், நீ ஹர்ப்ரீத் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நீ உமர் சாயை தான் தூக்கணும். கைல் ஜேம்சன் மேல கை வைக்க முடியும். ஏன்னா கைல் ஜேம்சன் ப்ராப்பர் பவுலர், உனக்கு பவர் பிளேல போடுவாரு, டெத்துல போடுவாரு உனக்கு மெயினா. இப்ப நீ வந்து கைல் ஜேம்சனை தூக்கிட்டீங்கன்னா டெத்துல போடுற ஆளே கிடையாது. உமர் சாய் வந்து போடலாம், அவன் 3rd சீமர் தான். பட் அவரை வந்து நீ மெயினா வச்சு போட முடியாது. நீ உனக்கு டெத்துல போடுறதுக்கு உனக்கு வைசாக் விஜயகுமார், ஹர்ஷ்தீப் அண்ட் ஜேமிசன் இருக்காங்க. எனக்கு 4வது பவுலர் வந்து எனக்கு ஸ்டாயினிஸ் போதும், அவரை வச்சு ஆடுறதுனா ஒரு ஹார்ட் கால் உமர் சாய் வேணா தூக்கலாம். இல்ல வின்னிங் காம்பினேஷன்ல போவாங்களான்றது ஒரு டவுட். அவங்க மேக்ஸிமம் மாத்த மாட்டாங்க. அப்படி சேம் காம்பினேஷன் மேக்ஸிமம் மாத்த மாட்டாங்க. வேணும்னா ஒருவேளை செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா பிச்சை பார்த்துட்டு வேணும்னா வைசாக்கா இல்ல ஹர்ப்ரீத் பாரான்னு முடிவெடுப்பாங்க. மிச்சப்படி எதுவும் மாத்த மாட்டாங்க. அது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா 2 பேருமே 6 ஓவருக்கு அப்புறம் தான் வர போறாங்க. யாருமே அவனுக்கு முன்னாடி கொடுக்க போறது கிடையாது. அதனால பேஸ்ட் ஆன் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க ஆடினாங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு எப்படி, குணால் பாண்டியாக்கு எப்படி பால் டர்ன் ஆகுதா இல்ல அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேஸ் பண்ணி இவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா சொல்றேன், அவங்க எப்படி பவுலர்ஸ் பவுல் பண்றாங்களோ அதை பொறுத்து வைசாக் விஜயகுமாரா இல்லைன்னா ஹர்ப்ரீத் பாராங்கிறது அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஆப்ஷன். எனக்கு என்னன்னா, அவங்க ஓப்பனர்ஸ் நீ சொன்ன மாதிரி அந்த 2 ஓப்பனர்ஸுமே அவங்க ஒரு 4-5 மேட்சம் அடிக்கவே இல்லை. 2 பேருமே ரொம்ப டூ அக்ரெசிவா போற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு காஷ் ஆஃப் அக்ரெஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பேட் லிட்டில் பிட் லாங்கர். அண்ட் பெப்சிம்ரனுக்கு நீ நேத்து பாத்தியா 9 பால் 6 ரன் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அவர் இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு அந்த டக்குன்னு அந்த டேக் ஆன் பண்றது. பிரப்சிம்ரன் பிரியாங்க் ஷாரியா டக்குன்னு டேக் ஆன் பண்ணிடுறாரு, வர்ற பாலாம் கராசிகள் அங்கிட்டு இங்கிட்டும். பட் பிரப்சிம்ரன் அந்த இனிஷியல் கொஞ்சம் ஸ்டாப் பண்றாரு. அவர் நிறைய மேட்ச் கன்சிக்யூட்டிவ் 3-4 50s அடிக்கும் போதுமே இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்தார். போக 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 தான் அவர் கியரை மாத்துறாரு. அதனால
நீ விக்கெட் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீ அந்த டைம் எடுத்துக்கோ. ஏன்னா ஃபைனல் பிக் மேட்ச் வரும்போது விக்கெட்ஸ் கையில இருந்துச்சுன்னா நீ என்ன டார்கெட் வேணா அடிக்கலாம். 6 ஓவர் 48 50 ரன் கூட வச்சுக்கோ, 0 for 1 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல நீங்க சூப்பரா டேக் ஆன் பண்ணலாம். நேத்து யாருக்கு பண்ணாங்க, மும்பை கூட பண்ணதை அப்படியே இவங்க ரெப்ளிகேட் பண்ணணும். ரீஸ்டாப்லி, அப்புறம் அஸ்வினி குமார், இந்த மாதிரி பவுலர் டார்கெட் பண்ணாங்களா, அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல அவங்க போடுற வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளேயே விக்கெட்டை கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டம். அண்ட் ஆல்சோ ஸ்ரேயாஸ் ஐயர் நீ சொன்ன மாதிரி இந்த விக்கெட் படும். அண்ட் அவங்க பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலர்ஸ் ஹாவ் டு கீப் அப் தேர் கேம். பயங்கர பிளான்ஸோட வரணும். சால்ட் ஓப்பன்ல அடிக்கிறாரு கண்டிப்பா. சால்ட் விக்கெட் தூக்கியே ஆகணும். அவங்க பிபிகே ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொல்றேன். சால்ட், விராட் கோலி அந்த 2 விக்கெட்டை அவங்க பவர் பிளேல எடுத்துட்டாங்கன்னா டிபிகேஎஸ் ஷுவரா வின் என்ன கேட்டா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடிடலாம். அந்த சால்ட், விராட் கோலி அவங்க 2 பேரையுமே ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட். ஏன்னா ஆர்சிபி பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் எல்லா மேட்சுமே கிடைச்சிது, த்ரூ அவுட்டா கன்சிஸ்டன்டா கிடைக்குது. ஒரு 70 for 1 இல்ல 65 for 0 இல்ல 80 for 0 அந்த மாதிரி அவங்க நிறைய மேட்ச். சால்ட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர், நிறைய அடிச்சு கொடுக்குறாரு. பட் ஆனா அவருக்கு அந்த இது நேம் கிடைக்கல. அவர் விக்கெட் அதுதான் மெயின் விக்கெட். அந்த பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்கை வந்து அவங்க சீக்கிரம் காலி பண்ணணும். அதுக்கு என்னன்னா உங்க பிளான்ஸோட வரணும், எங்கெங்கெல்லாம் போடணும், சேனலைஸ் பண்ணி எப்படி விக்கெட் எடுக்கிறது, அவர் எங்க வீக்கா இருக்கிறாரு. இல்ல நேற்று ரோஹித் சர்மா எடுத்தாங்க பாத்தீங்களா, மேக்ஸ்வெல் ஃபைனல்ல எப்படி எடுத்தாரோ, மேக்ஸ்வெல்ல கொண்டு வந்து 10வது ஓவர் கொண்டு வந்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் பவுலர், ரைட் ஹேண்ட் ஆஃப் அந்த மேட்சப்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் டெம்ப் பண்ணணும், அவர் அடிக்க டெம்ப் பண்ணி கரெக்டா அங்க வச்சு பிடிச்சாங்க, புல்ல அடிக்க வச்சு ஸ்லோவா பாலை போட்டு பவரே கொடுக்காம ஸ்பீட் இது ஃபோர்ஸே கொடுக்காம ஸ்லோவா போட்டு எடுத்தாங்க. அந்த மாதிரி இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடி அவங்க ஆப்போசிட்டை டிசீவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு மேட்சப். அண்ட் பிபிகேஎஸ் பவுலர்ஸ் டெஃபினட்டா பிபிகேஎஸ் பேட்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. பிபிகேஎஸ் பவுலர்ஸ் இந்த மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா நீ சொன்ன மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர், த மிடாஸ் டச் கேப்டன், will lay his hand on in yet another IPL trophy this time. ஓகே, மேடி உன்னோட தாட் சொல். எனக்கு அதான் ஐ அம் கோயிங் ஃபார் ஆர்சிபி, ரூட்டிங் ஃபார் ஆர்சிபி தான். அவன் சொல்ற ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்டும் ஓகே தான். இல்லடா அது அவன் ஆஹ் பிபிகே ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லிட்டான். நீ வந்து இப்போ ஆர்சிபியோட டக் அவுட் அண்ட் அனாலிஸ்ட் ஆர் கோச் சைட்ல இருந்து பிபிகே ஸ்டாண்ட்லயே அடிச்சிட்டீங்க நீங்க குவாலிஃபயர்ல. அதுக்கு இப்போ முன்னாடி நான் பிபிகேஸ சொல்றது, வந்து நான் வந்து ஆர்சிபிக்கு ரூட் பண்றேன்னு சொல்றேன். அவன் பிபிகே ஓகே, சப்போர்ட் அதான் பண்ற மாதிரி இந்த அதான் ஆர்சிபி. நீ முதல்ல சொல்லிட்டியா, அதுதான் நீ மேட்ருக்கு வா. அனலிஸ்ட் சைட்ல இருந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீ இம்ப்ளை பண்ண ஆசைப்படுற. ஸோ பிவிகேஸை டிசீவ் பண்ணணும். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த டீம். நிறைய பேர் எல்லாருமே இப்போ வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ரேட் பண்றாங்க. ஸோ நீ அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை டிசீவ் பண்ணி அவங்களுமே ஈக்குவல் சைட் தான். அவங்கள நீ எப்படி ஓவர் கம் பண்ண போற, அவனோட ஸ்ட்ராட்டஜி வைஸ் அதை சொல்லு. அதுதான் ஓவர் கம் பண்றது வந்து இது எந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து விராட் கோலி விக்கெட் விடவே கூடாது. ஆர்சிபிக்கு வந்து விராட் கோலி விக்கெட் எவ்வளவு முக்கியம்னா, அவங்க ஆர்சிபில விராட் கோலி இருக்காருன்ற தைரியத்தை தான் அவங்க எல்லாமே பேட் விட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் எனக்கு ஞாபகம் இல்ல விராட் கோலி வந்து சிங்கிள் டிஜிட் லாஸ்டா பிரஸ் சுச்சுவேஷன்ல எப்ப அவுட் ஆனான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஒரு வாட்டி கிரைசிஸ் வைக்கிறப்போ விராட் கோலி வந்து கொஞ்சம் இருக்காருன்ற தைரியத்துல அவரால் இப்ப டபுள் ஸ்ட்ரைக் பண்ண முடியுது. ரொம்ப இப்ப டைம் எடுக்கிறது கிடையாது. ஃபீல்ட் அடிக்கிறப்ப இவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு. விராட் கோலி விக்கெட் ஏலியா விழுந்துருச்சு, ஒரு இன்சைட் அவுட்டோ இல்லைன்னா வந்து ஒரு இன்சைட் எட்ஜ் ஆகியோ அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா ஆர்சிபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஆர்சிபி பண்ணவே கூடாது. விராட் கோலி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ரெஷரை வந்து எடுத்துக்கிட்டோம் 14 ஓவருக்கு நீங்க நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். அப்பதான் வந்து அவங்க பின்னாடி எடுக்க கரெக்டா இருக்கும். ஸோ அவங்க விராட் கோலி விக்கெட்டை விடவே கூடாது. ஏன்னா அவங்க பஞ்சாப் என்ன பிளான் வருவாங்கன்னா, நம்ம விராட் கோலி விக்கெட்டை ஏர்லியா தூக்கணும். ஏன்னா கீ விக்கெட்டே அதுதான். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெல் சால்ட் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஜிதேஷ் சர்மா அடிச்சு கொடுக்காரு. இவங்க அடிச்சதுக்கு காரணமே வந்து விராட் கோலி அந்த சைட்ல இருந்து சோக் பண்ண ப்ரெஷர் தான். ஸோ ப்ராப்ளி ஹீ நோஸ் ஹீ இஸ் த பிக்கெஸ்ட் மேன் டு ஹேண்டில் ஆல் தீஸ் ப்ரெஷர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கு ஆல்ரெடி நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்றது, எனக்கு வந்து நான் அகைன் ஐம் கிவிங் த ஐசிங் ஆன் கேக். இது ஆர்சிபிக்கு வந்து 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்னு 2023 வேர்ல்ட் கப் மெமரிஸ் ஃபார் இந்தியா, இல்லைன்னா 2024 வேர்ல்ட் கப் மெமரிஸ் ஃபார் இந்தியா. ஸோ ரெண்டுமே வந்து க்ரூசிங்கா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அதே காம்பினேஷன் தான் விளையாடிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு டாமினேட்டிங் விக்டரிஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு பெருசா பஞ்சாப் மாதிரி கூட பேட் டே வரவே இல்லை. ஸோ அந்த கான்பிடன்ஸ் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தேல் க்ரூஸ் த்ரூ. அந்த விக்கெட் விடாம கேஜ்வுட் வந்து வயசா யூஸ் பண்ணணும், எப்படி பும்ரா யூஸ் பண்ணாங்களோ அது ஆல்ரெடி அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பும்ராக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்காத மாதிரி இங்க யாரும் வந்து சப்போர்ட் கொடுக்காம இருக்கும். ஏன்னா உனக்கு ஆஸ்திரேலியா வந்து அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு, கொஞ்சம் நம்பி போட முடியல.
போன வாட்டி நல்லா போட்டாரு. பட் நீ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் பார்த்தா யாஸ்டேல் கொஞ்சம் அடிச்சிடறாங்க. ஸோ 4 ஓவர்ஸே கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதை கொஞ்சம் வயசா பார்க்கணும். அண்ட் புவனேஸ்வர் குமார் ஹேஸ் டு ஸ்டெப் அப். பிகாஸ் அவங்க 9 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா அது புவனேஸ்வர் குமார் தான். ஸோ எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுது புவனேஸ்வர் குமார் டேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க பிரப்சிம்ரன் அதுக்கப்புறம் பிரியான்ஸ் ஆரியாவெல்லாம் அந்த ஸ்விங்ல ரிசீவ் பண்ண முடியுன்ற மாதிரி தோணுது. சரி, ஓகே. இப்போ ஆர்சிபி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அவங்களா ஏதாவது பண்ணி தோத்தாதான் உண்டு. பட் நான் என்ன சொல்றேன்னா ஆர்சிபிஸ் கேம் டு லோஸ். ஏன்னா அந்த அதுல இந்த தான்டா நான் எக்ஸ்பெக்ட் எப்படி வாட்சனுக்கு கடைசி ஒரு ஸோ இது வந்து ஆர்சிபி தோக்கடிக்கணும்னா அவங்களே அன்னைக்கு ஏதாவது ஒரு பேட் கேம் இல்ல பேட் டேவா அமைஞ்சா மட்டும்தான் உண்டு. மித்தபடி பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே வந்து ஒரு கம்பைன்டு ஒரு ஒரு யூனிஃபைடு ட்ரூப்பா இருக்காங்க. ஸோ இருக்கிற கேம்ல அப்படியே இதை ரெப்ளிகேட் பண்ணி அவங்க ஆடினாலே போதும், வேற எந்த இதுவும் தேவையில்லை. அண்ட் ஆல்சோ மேட்சப்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இஸ் ஜஸ்ட் அஹெட் ஆஃப் பிபிகேஎஸ். ஹேசல்வுட் வெர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹேசல்வுட் வெர்சஸ் ஜாஷ் இங்கிலீஷ், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் புவி வெர்சஸ் பிரப்சிம்ரன் 2-3 மேட்ச்லயும் எடுத்திருக்காரு. அண்ட் எஸ்டேஎல் வெர்சஸ் பிரியான்சாரியா. அதனாலதான் 2வது ஓவர் அப்பவே எஸ்டேஎல் கொடுத்தாங்க, ஹேசல்வுட்டுக்கு கொடுக்காம. ஸோ அந்த மாதிரி மேட்சப்ஸ் எல்லாமே வந்து ஆர்சிபிக்கு ஃபேவரபுளா இருக்கு. ஸோ அதனால இந்த ஐபிஎல்ல எனக்கு வந்து ஏதோ ஆர்சிபிக்குன்னே டிசைன் பண்ணி ஒரு 18 வருஷ தவத்தை கலைக்கிறதுக்காக ஆர்சிபி வந்து அந்த 9 நட்சத்திரங்களும் அந்த கோள்களும் இணைந்து ஒன்றிணைந்து வந்து எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ட்ராஃபி வந்து அவார்ட் பண்ண போறாங்க ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த டே அவங்க ரொம்ப பேடா ஆடாம அவங்க ஜென்ரலா ஆடுற ஒரு கிரிக்கெட் அன்னைக்கு ஆடினாலே நாளைக்கு ஆடினாலே போதும், ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஸோ பிபிகேஎஸ் தான் அவங்க கொஞ்சம் தே ஹேவ் டு புட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே. பட் இவங்க மேட்சப்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கிறதுனால அந்த பவுலிங் கண்டிஷன் அந்த பேட்டர்ஸ், ஏன்னா இந்த பவுலர்ஸ் ஃபுல்லாவே அட்டாக்கிங் பவுலர்ஸ், விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். அந்த பேட்டர்ஸ் எல்லாமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், சிக்ஸ் அடிக்க போற பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அதனால ஆர்சிபி பவுலர்ஸ் வர்சஸ் பிபிகேஎஸ் பேட்ஸ்மேன் இவங்களுக்குள்ளதான் அந்த இது இருக்க போகுது. ஸோ யாரு சக்சீட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அந்த பர்டிகுலர் டே அந்த யாரு நர்வ்ஸை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ 2 சைடோட ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிட்டோம். டாஸ் ஃபேக்டர், டாஸ் அதான் எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபீல்டிங் தான் அப்படின்னு. எனக்கு ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் என்ன சொல்றது, இது வந்து ஆன் த கான்ட்ரரி 2 டீமுமே வந்து 18 வருஷம் தவறு இருக்காங்க. ஸோ 2 ஃபேன்ஸும் 2 கேப்டன்ஸ் 2 ஓனர்ஸும் பஞ்சாப் சைட்ல இருந்து பார்த்தோன்னா பஞ்சாப் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாது, ப்ராப்ளி அவங்க நிறைய ஃபேன்ஸ் இல்லாதனால ஃபேன் சப்போர்ட்ஸ் இல்லாம இருக்காங்க. பட் ஒன்லி டு சம் எக்ஸ்டென்ட். பட் பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் வந்து எப்பவுமே ஒரு அவங்க அசோசியேஷன்ல இருந்து ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பா விளையாட வச்சாகணும்னு சொல்லி ஆடுவாங்க. நீ நோட் பண்ண தெரியல பிளேயிங் லெவன்ல. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி தே ரூட் ஃபார் த பிளேயர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த லோக்கல் பிளேயர்ஸ், நீ நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் வந்து பஞ்சாப்ல வந்து பாத்துக்கலாம். லைக் 1 சீசன் ஒண்டர்ஸ் 2 சீசன்ல. பட் அவங்க கேம் டைம் கொடுத்து அவங்கள ஆட வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த ஓனர்ஸ் வந்து பேக் பண்ணி நிறைய பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா உனக்கு ஆர்சிபி நிறைய வந்து ஃபேன் பேஸ் இருக்கிறது. ஒரு ஐபிஎல்லுக்கே ஒரு கிட்டத்தட்ட சிஎஸ்கே மும்பைக்கு அப்புறமா நிறைய பிராண்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆன ஒரு டீம். ஸோ 2 டீமுமே வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிகேட்ஸ் கிட்ட கப்பே வின் பண்ணல. இந்த இந்த மேட்ச்ல யார் அந்த கிளட்சை அமுக்கி அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண போறாங்களோ அந்த ஒருத்தன் தான் இந்த தோக்கத்துக்கு இவ்வளவு 2 டிக்கெட் இருந்த மாதிரி அடுத்த 2 டிக்கெட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளேயர். ப்ராப்ளி இன்னும் கூட பென் கட்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? ஏன்னா அந்த கிளட்சை அழுத்தினது பென் கட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி இந்த பிரஷரை அவங்க ஹேண்டில் பண்ணி எப்படி வந்து ஜெயிக்க போறாங்க. போத் டீம்ஸ் 2 பேர்ல இந்த 22 பேரும் கப்புக்கு தான் ஆட போறாங்க. 22 பேரும் 200% எஃபெக்ட் போட போறாங்க. அந்த 200%க்கு மேல அந்த பஞ்சை வந்து அபோவ் கொடுக்குற யார் ஒருத்தர், அந்த ஒருத்தர் கண்டிப்பா நம்ம வந்து அதான் இந்த ஃபேமஸ் கோட்ஸ் தான், ஹிஸ்டரி வில் ரிமெம்பர் ஹவு டு யூ ஃபினிஷ். அந்த மாதிரி தான் வந்து இந்த 2 டீம்ல யாராவது நடக்க போகுது. அது டெஃபினட்டா தி டிசர்வ் டீம் வில் கெட் இட். அதுதான் என்னோட தாட்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்படியே அடுத்து ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். த போல்ட் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன். ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லு. பிபிகேஎஸ் பெர்சன்டேஜ். 70-30 PBKS. இட்ஸ் டைம் ஃபார் சஹல் தான் எனக்கு தெரிஞ்சு இதோட டேர்னிங் பாயிண்டா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். he will prove against his former team. ஓகே, மேடி உன்னோட உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லு. ஆர்சிபி பெர்சன்டேஜ். ஆர்சிபிக்கு வந்து ஸ்லைட் எட்ஜ் தான். நான் இப்ப ஓஹோன்னு சொன்னாலும் பஞ்சாப் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ப்ராப்ளி அவங்க அந்த மொமெண்டம் இருக்கு அவங்க கிட்ட. அந்த அகமதாபாத்ல விளையாடி அந்த கேம் டைம் கிடைச்சிருக்கு. நீ சொன்ன முதல்ல ஏர்லியா வந்து கேம் வந்து அவங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. பட்
கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்டா கேம்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டச் இருக்கும். ஸோ அந்த டச் வந்து கண்டிஷன்ஸும் தெரியும். இன்கேஸ் இவங்க வேற எங்கேயா வென்யூல ஆடி விட்டு இருந்தா நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அதே வென்யூல ஆடுறப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், பிகாஸ் ப்ராக்டிஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கேம் டைம். ஸோ அந்த கேம் டைம் கிடைச்சதுனால ஐ கிவிங் ஸ்லைட் டச் டு ஆர்சிபி 50.5 ஆர்சிபி. ஏன்னா பஞ்சாப் ஆல்சோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன் தான். அதனால 50.5 ஆர்சிபி வின் பண்ணா I'll be very happy for the man that who served Indian team for almost for 2 decades. எல்லா டிராஃபியும் அவர் வின் பண்ணிட்டாரு. ப்ராப்ளே அவர் வின் பண்ணாத ஒரு டிராஃபி இதுதான் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அண்டர் வேர்ல்ட் கப். அவர் கையில இருக்குதா? ஆனா வெறும் ஏஐ தான் இமேஜ் போட்டுட்டு இருக்காங்க. ப்ராப்ளி ஜெயிச்சா தில் ஹேவ் த ரியல் பிக் அண்ட் they'll be happy for them. ஓகே. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு டீமுமே எனக்கு பிடிச்ச டீம் தான். ஆர்சிபியும் அகைன் ஃபார் தட் மேன் விராட் கோலி. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி விராட் கோலிக்காக, என் தலைவனுக்காக இந்த கப் அவருக்கு கிடைச்சே ஆகணும். அதனால ஆர்சிபி அண்ட் இஸ் ரூட்டிங் ஃபார் ஆர்சிபி. அப்படியே இன்சைட் கான்ட்ரரி பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அகைன் அகைன் அண்ட் அகைன் தி மிடாஸ்டச் கேப்டன். ஒரு அவரோட கம்பேக் வந்து இட்ஸ் ஹேஸ் டு பி ஸ்கிரிப்டட் அந்த மாதிரி தான். ஏன்னா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து 2023 எல்லாருமே அடிச்சாங்க. விராட் கோலி டாப் ஸ்கோரர், ரோஹித் சர்மாவோட பெஸ்ட் ரிங் ஓப்பனிங் ஆஃப் எவ்ரி மேட்ச், பட் தோத்துட்டாங்க ஃபைனல்ஸ்ல. அண்ட் அந்த 2023 576 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனா அதை யாருமே கண்டுக்கவே இல்லை பெருசா. அண்ட் ஆல்சோ அவரை வந்து ஒரு ரஞ்சி டிராஃபி ஆடலைங்கிறதுனால அவரை வந்து டீம்ல இருந்து, சாரி, சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து எடுத்துட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இதுலயுமே தெரிஞ்சிருக்கும். திரும்ப எல்லாம் நம்ம வேஸ்டா பேச வேண்டாம். அவருக்கு பதிலாக வேற யாராவது ஆடுறதா இருந்துச்சு. பட் அவருக்கு ஒரு இன்ஜுரினால திரும்ப இவர் உள்ள வந்து இப்போ ஹீஸ் அ சர்டன் மெம்பர். அண்ட் ரோஹித் சர்மாக்கு அடுத்து ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர் டு லீட் தி ஓடி டீம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பட் அவருமே ஹீஸ் அப் டு த மார்க். அப்புறம் லோக்கல் டோர்னமெண்ட் லைக் சையத் அலி முஸ்டாக், ரஞ்சி டிராஃபி, அப்புறம் இன்னும் 2 3 லோக்கல் டிராஃபி, இரானி கப், எல்லாத்துலயுமே கப் சிஎஸ்ஆர் ஸ்ரேயஸ் ஐயர் ஹாஸ் லேஸ் இஸ் ஹேண்ட் ஆன் த ட்ராஃபி. அந்த கேப்டன் பல ஐபி இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 5 6 ஃபைனல்ஸை பார்த்த கேப்டன். ஸோ ஃபைனல் ப்ரெஷருங்கிறது அவருக்கு வந்து இன்னும் இது புதுசு இல்லை. பட் அகைன் ஐபிஎல் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கு. பட் ஸ்டில் ஒரு 6வது ஐபிஎல், சாரி 6வது ஃபைனலை இந்த ஒரே வருஷத்துல பார்க்குற ஒரு பிளேயர். ஸோ அதனால ஹீ இஸ் ரூட்டிங் ஃபார் த கப் டூ. அண்ட் அந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைசி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஐபிஎல் கடத்து ஒரு டிராஃபி கடத்துச்சுன்னா இந்த ஸ்டேட், அந்த பஞ்சாப் ஸ்டேட், அந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பஞ்சாப்ங்கிறது ஒரு ஒரு அண்டர்ரேட்டட் டீம் 10-11ங்கிற மாதிரி இல்லாம நாங்களும் இருக்கோம், இந்த ஐபிஎல்ல வந்து நாங்களும் ஒரு டீமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ரேயாஸ் ஐயருமே ஹி வில் பி பஞ்சிங் இஸ் ஹேண்ட் ஆன் வெரி ஹார்ட். ஸோ இந்த ரெண்டு டீமுமே ஈக்குவலா இருக்கு அண்ட் ஈக்குவலி டிசர்வ் டீம்ஸ். பட் பேஸ்ட் ஆன் அந்த கண்டிஷன்ஸ், ஃபார்ம், மேட்சப்ஸ், அதை வச்சு மட்டும் நான் வந்து ஆர்சிபிக்கு வெரி ஸ்லைட் எட்ஜ் கொடுக்குறேன். 50.25% ஓவர் பிபிகேஎஸ் 49.75. ஸோ இது வெரி ஸ்லைட் எட்ஜ். ரெண்டு பேருமே டிசர்வ் கேப்டன்ஸ், ரெண்டு பேருமே டிசர்வ் டீம் டு வின் த ட்ராஃபி ஆஃப்டர் 18 இயர்ஸ். பட் அகைன் யாரு அந்த டே நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும். பட் பேஸ்ட் ஆன் கண்டிஷன், ரீசன்ட் ஃபார்ம், அந்த ரீசன்ட் மேட்சப்ஸ்ங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் 0.25% ஐம் கிவிங் மை எட்ஜ் டு ஆர்சிபி. கிரிஷ், என்னோட தாட் சொல்லு. என்ன டிவிலியர்ஸ் மேட்ச் பார்க்க வரானா இன்னைக்கு சொல்லியிருந்தான். வருவான் டிவிலியர்ஸ் வருவான்ல, வரணும், கண்டிப்பா வராதுன்னு நினைக்கிறேன். வரணும் டிவிலியர்ஸ் வரணும். இன்னொன்னு இந்த சைடு அது தெரியல, டிவிலியர்ஸ் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி அங்க வரணும், எனக்கு வேணும். ஆர்சிபி ஹார்ட் கொடுத்தா டிவிலியர்ஸ் வரணும். என் தலைவனோட ரெக்கார்ட் எப்படி எடுத்துப்பார், பழைய ரெக்கார்டு டிவிலியர்ஸ் வரணும். இன்னொன்னு இந்த சைடு வந்துட்டு கேப்டன் அண்ட் கோச் தே நோ ஹவு டு வின் ட்ராஃபிஸ். நீ ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு ரவுடினா பழைய ரெக்கார்டு எடுத்துப்பாரு, ரிக்கி பாண்டிங் யாருட்டு. அதனால வந்துட்டு தே நோ ஹவு டு வின் தி ட்ராஃபிஸ். இன்னொன்னு சையத் முஸ்தாக் அலி டிராஃபியோட ரிப்பீட், மத்திய பிரதேஷ் விசஸ் ஓகே சையத் முஸ்தாக் அலி டிராஃபி தானே? ஆமா, மத்திய பிரதேஷ் ரஜத் படிதார் கேப்டனு, இங்க ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். அதோட ரிப்பீட் தான் பார்க்க போறோம். அதே ரிப்பீட்ல அதே மாதிரி மும்பை கப் வின் பண்ண மாதிரி இங்க பஞ்சாபுக்கும் கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் அதை கையில தூக்கி நிப்பாருன்னு தான் நினைக்கிறேன் நானு. வில் சி. இன்னொன்னு எனக்கு என்னன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு
பல பேரோட மென்டல் பீஸ் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள பல பேரோட மென்டல் பீஸ் அதை ஸ்ரேயஸ் ஐயர் காப்பாத்துவாருன்னு நம்புறேன். பாப்போம். ஜோக்ஸ் அதான் எல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பேசிட்டோம். இது வந்துட்டு ஜஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்ப நான் கலாய்க்கிறேன், நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து நம்மள கலாய்ப்பாங்க, என்ன கலாய்ப்பாங்க, நீங்க 2 பேரும் ஆர்சிபி தான் அடிச்சு கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த ஒரு எப்பயும் ஓகேடா. இதுல ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அவங்களோட பாயிண்ட் சொல்றீங்க, உனக்கு ஆர்சிபி பிடிக்காது, ஆர்சிபி பிடிக்கலான்னு சொல்ற, தோத்தாங்க டிவிகே ஜெயிக்க நீ ஆசைப்படுற, அவ்வளவுதான். அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கணும் ஆசைப்படுறாங்க. சோ ஆசைப்படுறது ஒருத்தவங்களோட பர்சனல் டிசைர். நீ அதை வந்து நீ ஏன் இவனுக்கு ஆசைப்படுறன்னு அவன் சொல்ற யாருக்குமே உரிமை கிடையாது. அது உனக்கு பிடிக்கும்னு சொல்ற, அவ்வளவுதான். இதுல எந்த தப்பும் கிடையாது. அண்ட் எல்லாமே இருக்கு, அந்த ஹியூமனிட்டி, பென் கட்டிங், ட்ரால் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அவங்களோட பர்சனல் டிசைர் தான் இவங்க ஜெயிக்க கூடாது, இவங்க ஜெயிக்கும் நினைக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு நாளைக்கு இவன் ஸ்டாயினிஸ் மேட்சை முடிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஹல்க் செலிப்ரேஷன் பண்ணணும். எனக்கு அதுதான் எனக்கு நிக்குது, அந்த இது நிக்கணும். நேத்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டு பண்ணாரு தெரியுமா, அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணணும். பாப்போம், வில் see. சரி, ஓகே. ஓகே, சூப்பர். அப்படியே ஃபேண்டசி போயிடலாம் குயிக்கா. மேடி, உன்னோட ஃபேண்டசி ஃபைனல் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்னோட ஃபேண்டசி யாரு? நானா? எனக்கு ஃபேண்டசிக்கு விராட் கோலி, பிரஷர் மேன். என்ன சொல்றது, அந்த ஹங்கரி கண்டிப்பா இருக்கு விராட் கோலிக்கு. ப்ராப்ளி விராட் கோலி. அதுக்கப்புறம் கோ ஃபார் யாஷ்தேலுக்கு தான் வந்து அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க. ஜாஸ்ல பொறுமையா ஆடிடலாம், யாஷ்தேல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ யாஷ்தேல் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து கோ ஃபார் ஸ்டாயினிஸ். ப்ராப்ளி அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப அனிமேட்டடா இருக்காரு. நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன், அந்த எல்எஸ்டியோட சேப்பாக்கில் அடிச்சப்போ ஒரு அனிமேஷன் காமிச்சது. அதிகமா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல்லுக்கு இங்க வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்றத பார்த்தா சம்திங் ஏதோ அதிகமா நம்ம ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ப்ராப்ளி ஸ்டாயினிஸ் அண்ட் தென் ஹர்ஷ்தீப் சிங். பிகாஸ் அந்த ஏர்லி விக்கெட்ஸ் இப்போ எப்படி நான் சொன்னோம், ஸ்விங்குக்கு இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் வந்து கொஞ்சம் நிறைய டிசீவ் பண்ணும் ஃபில் சால்ட்டை. அந்த ஒரு மேட்சப்காகவே எடுக்கிறேன். ஃபில் சால்ட்டை தூக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தானி கலண்டுரும். ஓகே, கிரிஷ், உன்னோட ஃபேண்டசி சொல்லு. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சஹல் இங்க. அங்க வந்துட்டு குர்னால் பாண்டியா அண்ட் இது யாரு, குர்னால் பாண்டியா அண்ட் ஜிதேஷ் சர்மா. அவ்வளவுதான், ஒரு கோட்டா முடிஞ்சிருச்சு. இவன் ரொமாரியோ சப்பர். ஓகே, ஸோ என்னோட பிக் வந்து ஜாஷ் இங்கிலீஷ். ஐ எம் ஆல்சோ பெட்டிங் ஆன் மை அனதர் ஹார்ஸ், ஆஸ்திரேலியன் ஹார்ஸ் ஜாஷ் இங்கிலீஷ். இந்த பர்டிகுலர் பேட்டிங் ட்ராக் அவருக்கு நல்லா படும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து சஷாங்க் சிங். ஸோ 2-3 மேட்சாவே ஹீ இஸ் ஆன் டு அண்டர் த ரேடார். பட் ஹி வெரி பொட்டன்ட் அண்ட் கேப்பபிள் பிளேயர், திங்கிங்கான பிளேயர். ஸோ டெஃபினட்டா ஹீ கேன் ஏபிள் டர்ன் த டைட்ஸ் ஃபார் ஹிஸ் டீம். ஏன்னா பேட்டிங் ட்ராக்னா நான் கண்டிப்பா அவருக்குலாம் படும். அவர் அசுடோஸ் நம்ம டீம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பேட்டிங் ட்ராக், ஸ்கை இவங்களுக்குலாம் பேட்டிங் ட்ராக்னா ஹி லவ்ஸ் இட். ஆர்சிபி சைட் பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ வித் ஃபில் சால்ட். ஃபில் சால்ட்டோட எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் இஸ் அ கீ திங் டு ஆர்சிபி. அண்ட் பவுலிங் ஹேசல்வுட் எடுத்தீங்க யாராவது? எடுக்கல. ஓகே, ஐ வில் பிக் ஹேசல்வுட். ஓகே, ஹேசல்வுட் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேர்னா அந்த கப்பு ஆர்சிபிக்கு வரணும்னா இந்த 2 பேர் தான். ஃபில் சால்ட்டோட எலக்ட்ரிஃபிங் ஸ்டார்ட் அட் தி டாப். ஒரே ஒரு ஃபேக்ட், அண்ட் ஹேசல்வுட்டோட இருடா ஃபினிஷ் பண்ணிடுறேன்டா. ஹேசல்வுட்ஸோட வைட்டல் பவர் பிளே பிரேக் த்ரூஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டசி. இப்போ சொல்லு. இன்னொன்னு, ஹேசல்வுட் இது வரைக்கும் எந்த ஃபைனலுமே தோத்ததே கிடையாதாமா. ஆமா, அதான் நிறைய மேட்சப்ஸ் இருக்கு இந்த மாதிரி. இந்த ஃபைனல் எதுவுமே தோத்தது கிடையாதாமா. இந்த வருஷம் வந்துட்டு நிறைய விஷயம் பிரேக் ஆயிட்டே வருது. மும்பை 200 அடிச்சு தோத்ததே கிடையாது, தோத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபி 208 கிடையாது, சிஎஸ்கே பாட்டம்ல ஃபினிஷ் பண்ணது கிடையாது, ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹேசல்வுட் ஃபைனல்ல தோத்ததே கிடையாது. இதுல தோப்பாருன்ற நம்பிக்கையோட நாளைக்கு மேட்ச் இப்படி சொல்லல. ஆர்சிபி தோத்ததே கிடையாது இப்படி நாங்க சொல்லுவோம், பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரெக்கார்ட்ஸ் ஆல்வேஸ் மேட் டு பி broken. அதுதான் இன்னைக்கும் இன்னைக்கு நடக்கிறது, இன்னைக்கும் அது முறியடிக்க தான் போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மேட்ச்ல வந்து அவ்வளவுதான். இந்த மேட்ச்ல இப்ப லாஸ்ட் 2-3 மேட்ச்ல எக்கச்சக்க ரெக்கார்ட்ஸ் வந்து இதாயிருக்கு. ஸோ அதெல்லாம் பெருசா இது மைண்ட் பண்ண வேணாம். பெட்டர் டீம் ஹூ பிளேஸ் a better cricket on that specific day was going to win the match and going to lift the trophy, the prestigious IPL 2025. அந்த மொமெண்ட், அந்த மேட்சோட ரிவ்யூஸ் எல்லாத்துக்காகவே நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டுடே we are all signing off from the one last IPL finale 2025 preview.
ஸோ அடுத்து ரிவ்யூல யார் ஜெயிக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்க போறோம். தட் வில் பி அன் ரிவ்யூல அது வந்து ஒரு லாஸ்டா இருக்கும். ஸோ வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கியோஸ் ஒரே ஒரு பாயிண்ட், விஜே அண்ட் கிரிஷ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே. பை.